ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் பைட்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சிக்கன் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதை அளவான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் புளிப்புக்கு 1/2 எலுமிச்சம்பழம் சாறு விட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இது ரெண்டையும் சேர்த்து கலந்துக்கலாங்க. இது எதுக்குமே தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமான அளவாக தாங்க இருக்கும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் காஞ்சிட்ருக்குதுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம அந்த சிக்கன் எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்குறோங்க. அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு மீடியம் அளவுக்கு வதங்கினா போதுங்க. அது கூட பூண்டை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் குடமிளகா சேர்த்திக்கலாங்க. குடமிளகா அவசியம்னு இல்லைங்க, இருந்தால் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த சாஸஸ்ல எல்லாம் உப்பு இருக்குங்க. அதனால இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் உப்பு சேர்த்திக்கணும். இப்போ அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க, சீனி. கம்மியாக உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறோங்க. அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் அளவுங்க. அதை ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்குறோங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் கிரேவி பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்து வச்சு சிக்கன் எல்லாம் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அப்புறம் கடைசியாக வெங்காயத்தாள் சேர்த்திக்கலாங்க. இது வெங்காயத்தாள் இருந்தால் சேர்த்திக்கலாங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.